கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வை ஷுட் யூ வாட்ச் அனிமே. நீங்கள் ஏன் அனிமே பார்க்கணும்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அனிமேனா பொம்மை படம், அது ஏன்டா பார்க்கணும், அது சின்ன பசங்க பார்க்கறது அப்படின்ற மாதிரி ஒரு மெத்து இருக்கு. ஆனா அது உண்மையாலே கிடையாது. ஏன்னா அனிமேன்றது உங்களை மோட்டிவேட் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதனால நீங்க அது ஒரு கார்ட்டூன்னு சொல்லிட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க போயிட்டு அனிமே பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க புதுசா அனிமே பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு நான் கடைசியில நிறைய அனிமே ரெக்கமெண்ட் பண்ண போறேன். அதனால மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அனிமேனா பொம்மை படமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியாவில இருக்கிறதுனால மோட்டு பத்லு, சோட்டா பீம் எல்லாம் பார்த்து வளர்ந்தனால அனிமேனா பொம்மை படம்ன்ற மாதிரி ஒரு மெத்து இருக்குது. ஆனா அது பாத்தீங்கன்னா உண்மையிலே கிடையாது. ஏன்னா நீங்க அனிமேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப உங்களை மோட்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும். அதுக்கு முக்கியமா இந்த அனிமேல இருக்கிறது ஸ்டோரி லைன் தான். ஏன்னா நீங்க ஒரு அனிமேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு மெச்சூர்டான ஸ்டோரி லைன் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க நருட்டோவே எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா இறந்துருவாங்க. ஆனா இருந்தாலும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுவான். அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதை பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேட் ஆகும். அதே சமயம் ஒரு ஸ்டோரிக்கு ஒரு முக்கியமான விஷயமே கேரக்டர்ஸ் தான். சோ அது பாத்தீங்கன்னா அனிமேல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. ஒரு கேரக்டர் நீங்க 400-500 எபிசோட இனிமையாவே பார்த்திருப்பீங்க. ஆனா அவனுக்கு திடீர்னு ஒரு 2 எபிசோட்ல பேக் ஸ்டோரியை போட்டு அவனை ஹீரோவா காட்டிடுவாங்க. அப்ப நீங்க நினைச்சு பாப்பீங்க, இவன் தான் வில்லனா, இவனை ஏன்டா நம்ம வில்லன் நினைச்சோம், இவன் தான்டா வேற லெவல் கேரக்டர் அப்படின்ற மாதிரி நீங்களே யோசிச்சு பாப்பீங்க. ஏன்னா அனிமேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கேரக்டருக்கும் ரொம்ப டெப்தான ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். நீங்க நருட்டோல ஒபிட்டோல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவன் ரொம்ப வெறுப்பீங்க. ஆனா கொஞ்சம் எபிசோடு கழிச்சு அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வரும். அதை பார்த்த உடனே என்னடா மனுஷன் இவன், இவனை ஏன்டா நம்ம தப்பா நினைச்சோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். நீங்க நருட்டோ ஃபேனா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வச்சு நிறைய பேர் ஒபிட்டோனா யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க. இதை தவிர்த்து நார்மலான ஒரு கேரக்டர்ஸுக்கு மட்டும் இல்லாம ஒரு திங்ஸுக்கு கூட பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு பேக் ஸ்டோரியை கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னு ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கு தெரியும். நான் அதை ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேர் புதுசா அனிமே பார்க்கணும்னு வந்தவங்க தான் இருப்பீங்க. அதனால நான் அதிகமா ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா அனிமேன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி தான். உங்களை அது ரொம்ப கனெக்ட் பண்ணும். நீங்க ஒரு கேரக்டரை பாப்பீங்க, அந்த கேரக்டர் உங்களை மாதிரியே இருப்பான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் கூட அட்டாச் ஆகி அவங்க கூட அப்படியே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த கேரக்டர் அழுதானா நீங்க அழுவீங்க, அவன் சிரிச்சானா நீங்க சிரிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் உங்களை ரொம்ப எமோஷனலா கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். நம்ம அந்த கேரக்டர் மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் ஆகணும், அவனே இவ்வளவு கஷ்டப்படுறான், நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி உங்களை தோண வைக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இதுல நீங்க பொம்மை படம் நினைச்சு இதுல எமோஷனலா இருக்காது அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்கவே கூடாது. ஏன்னா சில சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா சில சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப எமோஷனல் ஆவீங்க. அது உங்களே அறியாம உங்களை பாத்தீங்கன்னா எமோஷனல் ஆக்கும். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் கூட அட்டாச் ஆயிருப்பீங்க. அதே சமயம் அனிமேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ரொம்ப லைஃப் லெசன்ஸ்லாம் அதிகமா இருக்குது. நீங்க ஒரு அனிமே பார்த்து ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா நீங்க பாத்தீங்கன்னா அனிமே தாராளமா பார்க்கலாம். என்னடா லைஃப் இது ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம அனிமே செக் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களை அது ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அதே சமயம் இதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் பேசுற டைலாக்ல உங்களுக்கு ஒரு லைஃப் லெசனாவே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வில்லான் சகால தோர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, ஒரு சிறந்த மாவீரனுக்கு வாழ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா அனிமேல நிறைய டைலாக்ஸ் இருக்குது. அதை நீங்க கேட்டீங்கனாலே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க. நீங்க கார்ட்டூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அனிமேல அப்படி கிடையாது. கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அதே போல பாலிடிக்ஸை பத்தி பேசுவாங்க. அதே மாதிரி ஃப்ரீடம்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஒன் பீஸை பார்த்து கத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு சொல்லிட்டு நருட்டோவை பார்த்து கத்துக்கலாம். ப்ளீச்ல எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்துக்கலாம். இது போல நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா உங்களால கத்துக்க முடியும். நீங்க ஒன் பீஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்களை நம்ம ஓட கொடுத்திருப்பாரு. இப்ப நீங்க ஒன் பீஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல லூஃபின்ற ஒரு கேரக்டர் கிங் ஆஃப் தி பைரட் ஆக போறான். ஆனா அது மட்டுமே வச்சு பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டா எழுதி இருக்க மாட்டாங்க. நம்ம லூஃபியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். அதே சமயம் அவங்கள ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கணும். அப்புறம் தப்பு பண்றவங்களை இந்த வேர்ல்டுல இருந்து அழிக்கணும். என்னதான் அவனோட கோல் கிங் ஆஃப் தி பைரட்டா இருந்தாலும் அவனை சுத்தி இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மெயின் ஹீரோஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. அதே போல நீங்க அனிமேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினா 3 ஜானர்ஸ் இருக்கு. கொடாமோ, ஷோனன், செய்னன். இது 3 தான் பாத்தீங்கன்னா அனிமேலேயே முக்கியமான ஜானர்ஸ். நிறைய பேர் சின்ன பசங்க பாரு கொடாமோவை பார்த்துட்டு அனிமேல ரொம்ப போரிங்கா இருக்கும், அதுல என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இப்போ கொடாமோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்சான், டோரிமான் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வரும். அதனால நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது சின்ன பசங்க பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஸ்கிப்பே பண்ணிட கூடாது. ஏன்னா நீங்க இப்போ ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்கன்னா நீங்க ஷோனனை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப், மோட்டிவேஷன், ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் பத்தி பேசியிருப்பாங்க. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அதே போல நீங்க அடல்ட்டா இருந்தீங்கன்னா சைனனை வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டியான கதை வந்து இருக்கும். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறக்காம வந்து நான் சொல்றத ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 3 அனிமே ரெக்கமெண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்கன்னா மறக்காம நீங்க வந்து பாத்தீங்கன்னா நருட்டோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி லைன். அது மட்டும் இல்லாம தமிழ் டப்லயுமே அவைலபிள் இருக்கு. அதே போல நான் வந்து ஒரு அடல்ட்டா இருக்கேன், நான் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஸ்டோரி லைன்ல ஒரு அனிமே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டன் வில்லன் சாகாவை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்விஸ்டோட ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்டோரி லைனை வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 அனிமேலையுமே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது 2மே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்ல அவைலபிள் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 அனிமே ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன அனிமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்லயே இருக்குது. இந்த 3 அனிமே நீங்க பார்த்து முடிச்ச உடனே நீங்க போயிட்டு கண்டிப்பா நிறைய அனிமேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பீங்க. கடைசியா நான் வந்து ஷோனல்ல ஒரு அனிமே சொல்லணும்னா நான் வந்து ஒன் பீஸை சொல்லுவேன். ஏன்னா நீங்க நருட்டோ முடிச்ச உடனே கண்டிப்பா ஒன் பீஸை பாருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா இது நருட்டோ பார்த்துட்டு உங்களை பார்க்க சொல்றேன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்ல இல்ல. ஸோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நருட்டோவை தமிழ் டப்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் பீஸை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே போல நான் நிறைய அனிமேஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறேன்னா மறக்காம உங்களுடைய டாப் 3 அனிமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா புதுசா பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு அனிமே கண்டென்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே வீடியோஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். அதே போல இந்த வீடியோ 100 லைக்ஸ் வந்தா நீங்க எந்தெந்த அனிமேலாம் ஃபர்ஸ்ட் பிகினரா இருக்கும்போது பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். மறக்காம போய் அனிமே பாருங்க.